இப்போ நம்ம பிறருக்கு அடிமையாகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. அவங்க வாழ்க்கையை தான் நம்ம வாழ முடியும். அவங்களுக்கு அவங்க கடமையை தான் நம்ம செய்ய முடியும். நம்ம கடமையை நம்ம செய்ய மாட்டோம். அதனால தான் நம்ம பிறருக்கு அடிமையாகிடக்கூடாது. எதுக்குமே அடிமையாகிடக்கூடாது. நீங்கள் சோத்துக்கு அடிமையானா என்ன செய்வீங்க? சோறு சாப்பிட்றதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருப்பீங்க. வேறு எதையும் செய்ய மாட்டீங்க. சோறு சாப்பிட்ற அடுத்த வேலை என்ன சாப்பிட்றது, நாளைக்கு என்ன சாப்பிட்றது, ஞாயிற்றுக்கிழமை என்ன சாப்பிட்றது, பிரியாணி சாப்பிட்ணும், அதே கற்பனையாக ஓடிட்டுருக்கும். அதனால தான் எதுக்குமே அடிமையாகக்கூடாது. நம்ம கடமைகளுக்கு தான் அடிமையாகணும். இதெல்லாம் ஈஸியான விஷயம். சாப்பிட்றது இதெல்லாம் ஈஸியான விஷயம். டிவிக்கு அடிமையானா என்ன பண்ணுவீங்க? அடுத்து டிவியில் என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது, நிறைய சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அடுத்து அதில் என்ன படம், இதில் என்ன படம் அப்படின்னு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ ஒரு மனிதருக்கு அடிமையாகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ அந்த மனிதர்களுடைய வேலைகளை தான் நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் கடமைகளை நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஒரு நடிகருக்கு நீங்கள் ரசிகர் ஆகிட்டிங்கன்னா, அடிமை ஆகிட்டிங்கன்னா, ஒரு நடிகர் இருக்கார், அவர் ஒரு பெரிய நடிகர், அவருக்கு நீங்கள் அடிமை ஆகிட்டிங்கன்னா அவரோட வளர்ச்சிக்காக நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அவருடைய வளர்ச்சி தான் உங்கள் கடமையாக மாறி போயிடும். உங்கள் கடமைகளை நீங்கள் உங்களால் செய்ய முடியாது. அதுதான் யாருக்குமே அடிமையாகக்கூடாது. இப்போ உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் அடிமையாகிட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? உங்கள் அப்பா சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுவீங்க, உங்கள் அப்பாவுக்கு அடிமையாகிடுவீங்க. அவர் சொல்கிற வேலையை, அவர் வாழ்க்கையை தான் நீங்கள் அவருக்காக தான் வாழ்ந்துட்டுருப்பீங்க. அவர் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சிட்ருப்பீங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாது. உங்கள் வாழ்க்கை என்னங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அவருடைய கடமைகள் தான் உங்கள் கடமைகள் நினச்சிப்பீங்க. அவருடைய வாழ்க்கை தான் உங்கள் வாழ்க்கைன்னு நினச்சிப்பீங்க. அதனால தான் நம்ம மனிதர்களுக்கு அடிமையாகக்கூடாது. ஒரு அரசியல் தலைவருக்கு தொண்டனாக அடிமையாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவருக்காக நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு கவலை இல்லாமல் போயிடும். அதனால தான் மனிதர்களுக்கு அடிமையாகக்கூடாது, செல்ஃபோனுக்கு அடிமையாகக்கூடாது, அந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடாது. சிகரெட் பிடிக்கிறதுக்கு அடிமையாகிட்டிங்கன்னா, சிகரெட் பிடிக்கிறதுக்கு அடுத்த வேளை சிகரெட் பிடிக்கிறதுக்கு பணத்தை எங்கே சேர்க்குறது, யார்கிட்ட கடன் வாங்குறது, அந்த அடுத்தடுத்து பிராண்டு ஏதாவது அதில் ஏதாவது போதையில் பெருசாக ஏதாவது இருக்கா, கஞ்சா இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு அந்த விஷயத்தை பற்றியே யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால தான் நம்ம எதுக்குமே அடிமையாகக்கூடாது. அடிமையாகாமல் எது நன்மையை தரும் அதற்கு நாம் அடிமையாகணும். எது தீமையை தருமோ அதுக்கெல்லாம் நம்ம அடிமையாகக்கூடாது. எது நமக்கு நன்மையை தராதோ, எது நமக்கு தீமையை தருமோ அதுக்கு நம்ம அடிமையாகக்கூடாது. எது நமக்கு நன்மையை தரும், இந்த தொழில், நமக்குன்னு ஒரு தொழில், நமக்குன்னு ஒரு லட்சியம், நமக்குன்னு ஒரு வருமானம், நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி நமக்குன்னு ஒரு புகழ், அப்படி அதை வச்சு நமக்குன்னு ஒரு அடையாளம், அதற்காக நாம் அதற்கு நாம் செய்கிற ஒரு தொழில், அதை லட்சியமாக வச்சுக்கிட்டு அதுக்கு அடிமையாகணும். அப்போ பிறருக்கு அடிமையாகும்போது, பிற ஒன்றுக்கு அடிமையாகும்போது, பிற பொருளுக்கோ, பணத்துக்கோ, உணவுக்கோ அல்லது பிற மனிதர்களுக்கோ நீங்கள் அடிமையாகும்போது உங்கள் வாழ்க்கையை வாழ முடியாது. அவங்க வாழ்க்கைக்காக உங்களை அவங்க பயன்படுத்திப்பாங்க. அவங்க வாழ்க்கைக்காக உங்களை அடிமையாக பயன்படுத்தி உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால் நீங்கள் விழிப்பாக இருக்கணும். அடிமைத்தனத்திலேருந்து நீங்கள் விழிப்பாக இருக்கணும். இப்போ ஒரு பெண்ணுக்கு அடிமையாகும்போது ஒரு கணவன் என்ன பண்ணுறான், மனைவிக்கு அடிமையாகிறான்னா அவன் என்ன பண்ணுறான், மனைவிக்கும் சேர்த்து இவன் சம்பாதிக்கிறான். அப்போ மனைவியோட தேவையை இவன் அவள் தான் சம்பாதிக்கணும். அப்போ அவளுக்கு இவன் அடிமையாகும்போது என்ன ஆகுறான்னா, ஒரு மனைவிக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறக்காக இவன் உழைக்கிறான், சேர்த்து உழைக்கிறான். அதனால தான் ஒரு மனைவிக்கு என்ன பண்ணு, நீ உன் பணத்துக்கு நீ சம்பாதி, நான் என் பணத்தை நான் சம்பாதிக்கிறேன். அப்போ எனக்கு அதிக நேரம் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உழைக்கிற நேரத்தில் நீனும் போய் உழைச்சிட்டு வந்துடு. அப்புறம் 2 பேரும் சந்தித்து பேசுவோம். இப்போ நீ வீட்டில் இருந்தேன்னா உனக்கும் சேர்த்து நான் உழைக்க போயிடுவேன், எனக்கும் சேர்த்து, எனக்கு மட்டுமே நான் உழைச்சா 8 மணி நேரம் உழைச்சா போதும். இப்போ உனக்கும் சேர்த்து நான் உழைக்கணும்னா 16 மணி நேரம் உழைக்கணும். அப்போ நான் 16 மணி நேரம் நான் தனியாக தொழிலில் கஷ்டப்படுவேன். 16 மணி நேரம் அப்போ நீ வீட்டில் தனியாக தான் இருக்க போகிற. அப்போ நம்ம 2 பேரும் சந்தித்து பேசுகிறது குறைஞ்சிரும். அதனால் உனக்கு தேவையான பணத்தை நீ சம்பாதி. 8 மணி நேரம் நீ நான் 8 மணி நேரம் எனக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறேன். அப்போ நான் 8 மணி நேரம் தான் உழைக்கிறேன், நீனும் 8 மணி நேரம் தான் உழைக்கிற. இப்போ 8 மணி நேரம் நமக்கு மிச்சமாகுது, ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக வாழலாம். அப்போ அந்த மாதிரி அடிமைத்தனம்ங்கிறது இப்போ ஒரு மனைவிக்கு அடிமையாகும்போது இவன் என்ன பண்ணுறான், நான் உனக்கு சம்பாதிச்சு தரேன், நீ வீட்டில் இரு அப்படின்னு சொல்லி அவளுக்கும் சேர்த்து சம்பாதிக்கும் போது நிறைய நேரம் உழைக்கிறான். அதனால் இவனுக்கு என்ன இழப்பு ஏற்படுது, இவனுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே இழந்து போகிறான். இவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிறது எல்லாமே இழந்து போக வேண்டிய அவசியம் வருது. இப்போ ஒரு மனைவிக்கு அடிமையாகி ஒரு கணவன் என்ன பண்ணுறான், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறான். வெளிநாட்டில் வேலைக்கு போய் 30,000 சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஆனால் மனைவி வீட்டில் தான் இருக்கிறா. அதே இது நீ இந்தியாவிலே இருந்து நீயும் வேலைக்கு போ, உன் மனைவியும் வேலைக்கு போய் சொல்லு. அவள் ஒரு 10,000மோ அல்லது நீ ஒரு 15,000 20,000மோ அல்லது அவள் ஒரு 15,000 நீ ஒரு 15,000 சம்பாதி. 30,000 வந்துச்சா, நீ வெளிநாட்டில் போய் அதுதான் சம்பாதிக்கிற. உன் மனைவியை பிரிஞ்சுட்டு போய் சம்பாதிக்கிற. உன் மனைவிக்காக, உன் மனைவியின் அடிமையாக நீ போய் என்ன பண்ணுற, அவளுக்கும் தேவையான பணத்தை போய் நீ சம்பாதிக்க எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். 2 வருஷம் கழிச்சு தான் நீ பார்க்குற, உன் பொண்டாட்டியை பார்க்குற. இப்போ அதை விட நீ உன் மனைவியும் வேலைக்கு போய் உன் மனைவிக்கு நீ அடிமையாகாமல் உன் பணத்தை நீ சம்பாதி, என் பணத்தை நான் சம்பாதிக்கிறேன், 2 பேரும் பணத்தை போட்டு குடும்பத்துக்காக செலவழிப்போம். அப்படிங்கும்போது நீ 15,000 அவள் 15,000, 2 பேருமே தினமும் சந்திச்சிக்கலாம். அப்போ வாழ்க்கையை வாழலாம். அடிமைத்தனம் என்பது நாம் ஏமாற்றிக் கொள்கிற நடைமுறை. மனிதரிடம் நாம் ஏமாறுகிறோம் என்று நாம் ஏமாற்றிக் கொள்கிற ஒரு நடைமுறையாக இருக்கிறது. அதனால் யாருக்கும் நம்ம அடிமையாகக்கூடாது. நம்ம வாழ்க்கையை நாம் வாழணும்னா நம்ம யாருக்கும் அடிமையாகக்கூடாது. இங்கே யாரை அடிமைப்படுத்தலாம்னு இங்கே மனிதர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும்.